காஞ்சிபுரம் மாவட்டம் எழுச்சூர் வட்டாரம். அதில் வந்து துணை சுகாதார நிலையம் மௌலிவாக்கத்தில் வேலை பார்க்குறேன் சார். நான் இங்கே வந்து ஒரு 12 வருஷமாக வேலை பார்க்குறேன். 12 வருஷத்தில் எனக்கு எந்த குறையும் இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு எல்லாம் ரிப்போர்ட்டு ஒர்க்கு எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்குறேன். என் மேலே எந்த ஒரு பழியும் இல்லை, எந்த ஒரு தண்டனையும் இல்லை. ஆனால் இப்போ வந்து சமுதாய சுகாதார செவிலியர் ஜெயலட்சுமின்னு ஒருத்தவங்க இங்கே வந்து ஒரு 6 மாதம் ஆகுது. இந்த 6 மாதத்தில் வந்த புதுசுலேயே என்னை வந்து ஒரே ஒரு விசிட்டு தான் வந்தாங்க, எனக்கு சப் சென்டர் விசிட்டு. அங்கே வந்து என்னை உட்கார வச்சு பேசினாங்க. நீ என்ன கம்யூனிட்டி அப்படிலாம் கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன். அதுலேருந்து அவங்க வந்து என்னை வந்து இது சேலை கட்டுறது சரியில்லை, நீ பேசுறது சரியில்லை, நீ அப்படின்னு சொல்லி அதையே மனசில் வச்சு என்னை வந்து எப்படியே பேசினே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், வேலையை மட்டும் கேளுங்க சிஸ்டர், வேலையை பார்த்து கொடுக்குறேன், இதெல்லாம் தேவையில்லாமல் பேசாதீங்க சிஸ்டர், எனக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, அதெல்லாம் அதையே என்னால் ஃபேஸ் பண்ண முடியல, நீங்களாம் இப்படி கஷ்டப்படுத்தாதீங்கன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி இந்த வட்டாரத்தில் இன்னும் ஒரு 3 பேரும் இப்படி தான், அவங்களும் என்னோடய கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான், தாழ்த்தப்பட்டவர் தான். அவங்களே இந்த மாதிரி பேசி அது சரியில்லை, இது சரியில்லை, ரெக்கார்டு சரியில்லை, அதை வச்சு ரெக்கார்டு சரியில்லை, ஒர்க்கு சரியில்லை, நல்லா ஒர்க் பண்ணுறவங்களே மன உளைச்சலுக்கு உண்டாக்கி அவங்க 3 பேரும் சூசைடு அட்டன் பண்ண பார்த்தாங்க. அதில் நானும் ஒருத்தி. நான் எதுக்காக பண்ணலைன்னா, வாய் பேசாத குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க, அவங்களோட நல்லதுக்காக தான் சார் நான் வந்து இதை பண்ணிக்காமல் இருக்கிறேன். எனக்கு எந்த மார்க்கும் கிடையாது. 20 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன். ஐயப்பன் தாங்கல்ல மௌலிவாக்கம் 1 லட்சம் பாப்புலேஷனு, 5 VHN பார்க்க வேண்டிய வேலையை நான் ஒரு ஆள் பார்த்துருக்குறேன். ஏற்கனவே இதே மாதிரி சமுதாய சுகாதார செவிலியர்லாம் இங்கே இருக்கிறாங்க. அவங்களாம் உன்னால தான் இப்படி நாங்கள் குன்றத்தூர் வட்டாரம், எழுச்சூர் வட்டாரம்லாம் நாங்கள் எல்லா ஒர்க்கும் பெட்டுன்னு நிற்கிறோம், நீ தான் இவ்வளோ பண்ணி கொடுக்குறாங்களா. நான் ஒரு VHN ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 700 ஏன்ச்சு நான் வந்து என்ட்ரி பண்ணுவேன், அவங்களுக்குள்ளே சர்வீஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் அந்த அம்மா வந்து 6 மாதத்துலேயே எனக்கு 3 மெமோ இஷ்யூ பண்ணிட்டாங்க. 3 மெமோ வந்து ஒரு காரணமே இல்லாமல் பொய் புகார் சொல்லி 3 மெமோ இஷ்யூ பண்ணிட்டாங்க. 3 வாங்கி கொடுத்தனா அதுக்கப்புறம் உனக்கு 17 தான், நான் இதை பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சிஸ்டர் நான் கஷ்டப்பட்டு அதெல்லாம் பண்ணாதீங்கண்ணா. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் சீனியாரிட்டியில் இருக்கிறேன், எஸ்கேஜன் சீனியாரிட்டியில். அது நீ எப்படி போகிற பார்க்குறேன், நீ எப்படி போகிறேன்னு பார்க்குறேன், உன்னை ஒழிச்சு கட்டுறேன், நீ ஓடிப்போன்னுவாங்க என்னை எப்பயுமே. நான் எங்கே சார் விட்டுட்டு போகிறது, வாய் பேசாத குழந்தைங்கள, அவங்களுக்கு எத்தனை ஸ்கூலு இங்கே தான் சார் இருக்குது சென்னையில், நான் எப்படி சார் ஓட முடியும். என்னை ஒர்க்கை கேளுங்க நிறைய தடவை சொல்லுவேன். என் கூட ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேரையும் கேட்டு பாருங்கள் சார், தனிப்பட்ட முறையில் விசாரிச்சு பாருங்கள், எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் இன்னும் இவ்வளோ டார்ச்சரை தாங்கி உயிரோடு இருக்கிறீங்க, எங்களால் நான் செத்து போய்டுவோன்னு சொல்லுவாங்க. என் கூட ஒர்க் பண்ணுறவங்க அப்படி பயப்படுறாங்க சார். எல்லோரும் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்லேருந்து, ஸ்டாஃப்லேருந்து, டாக்டர்லேருந்து